வெல்கம் டு லதிகா டெய்லர்ஸ். நான் கட்பாடின்னு சொல்லியிருந்தேன் முன்னாடி வீடியோவில். கட்பாடி கிடையாது, உள்பாடி. சரிங்களா? இது இப்போ நான் படிக்கிறேன்னு பாருங்கள். சாதாரண உள்பாடி என்பது சுடிதார், மேக்ஸி, நைட்டி உள்ளே போட்டுக்கொள்ளலாம். இதனை பச்சைக்கான் மற்றொரு வகையாகவும் பிரித்து கொள்ளலாம். கழுத்து, கை இவைகளுக்கு சாதாரணமாக வைத்தால் போதும். இத்துடன் பாவாடை இணைத்தால் பெட்டிக்கோட் ஆகும். தேவையான அளவு பாருங்கள். இந்த மெஷர்மெண்ட்டு நீங்கள் அப்படியே எழுதி வைங்க. ஏன்னா நான் எதுக்கு இந்த மெஷர்மெண்ட் அப்படியே எழுதி வைக்க சொல்கிறேன்னா, நான் உங்களுக்கு கணக்கு அதை டிவைட் பண்ணி சொல்லும்போது உங்களுக்கு அது பார்த்தோன்னா ஞாபகம் வரும். இது பார்த்தீங்கன்னா நான் எப்போ எழுதுன நோட்டுன்னு பார்த்துக்கோங்க. 16/7 7வது வருஷம். சரிங்களா? 2007 எழுதுனது அந்த நோட்டு. இன்றைக்கி எனக்கு இது பார்த்தா அது ஞாபகம் வருது. அதனால தான் நான் உங்களுக்கு இதே மாதிரி எழுத சொல்கிறேன். பாருங்கள், இது படம் வரைஞ்சிக்கோங்க. இங்கே எழுதியிருக்கு பாருங்கள், கரெக்ட் ஷோல்டர், சரியான தோள்பட்டை. இது எங்கள் மேம் எழுதி கொடுத்த வரைஞ்சி இது எழுதி கொடுத்தது, அவங்களோட ஹேண்ட் ரைட்டிங். இது ஃபுல் ஷோல்டர், முழு தோள்பட்டை அப்படின்னு. சரிங்களா? எப்படி இது ஸ்டிச் பண்ணுறதுன்னு இதில் போட்டிருக்கேன். இந்த படத்தையும் நீங்கள் அப்படியே வரைஞ்சிக்கோங்க. நான் அங்கே எழுதுனது தான் இங்கே எழுதியிருப்பேன். இதையும் வரைஞ்சிக்கோங்க. சரிங்களா? நான் உங்களுக்கு இது படம் போட்டு அடுத்த இதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆனால் இதில் இப்போ அடுத்தது ஒரு ஃபார்முலாவும் நான் சொல்லித்தரேன். இடுப்பு மார்பு சுற்றளவை விட குறைவு பாடி கை உயரம். சரிங்களா? ஃபார்முலா பார்த்திங்கன்னா, கழுத்து, அதாவது நம்ம கழுத்து சுற்றளவு இருக்கு இல்லையா, அதோட அளவு பார்த்திங்கன்னா கழுத்து சுற்றளவு கழுத்து உயரம் -2. சரிங்களா? அதாவது கழுத்து உயரத்தையும் கழுத்து அகலத்தையும் முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 6 இன்ச்சு வரலான்னு வச்சுக்கோங்க. அந்த 6 இன்ச்சையும் அகலத்தையும் ப்ளஸ் பண்ணி அதுலேருந்து மைனஸ் எடுத்து இந்த -1/2 இன்ச்சு கழிச்சிட்டு கழுத்தை வரையணும், ரவுண்டாக வரையணும். அதேமாதிரி கை சுற்றளவு, கை உயரம் ப்ளஸ் கை அகலம், அதுலேயும் 2 ஆட் பண்ணி -1/2 இன்ச்சு பண்ணணும். இது தைக்கும் முறை. சரிங்களா? கழுத்து கை ஓரம் மடித்து தைக்கவும். சரிங்களா? ஃப்ரண்ட் சேம் சைடு தைக்கவும், அதாவது நல்ல பக்கத்தை அடிச்சுட்டு திருப்பி கெட்ட பக்கத்தை தைக்கிறது. கீழே மடித்து தைக்கவும், கீழே நம்ம. சரிங்களா? அப்புறம் பாருங்கள், ஃப்ரண்ட் சேம் என்பது நல்ல பக்கம் அடித்து கெட்ட பக்கமாக 1/2 இன்ச்சு தள்ளி அடித்து ஃப்ரண்ட் சேம் தைக்கவும். இதுதான். சரிங்களா? இதை நான் சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் நான் இந்த இதையே நீங்கள் அப்படியே எழுதி வைங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு இந்த படம் போட்டு இந்த மெஷர்மெண்ட் வச்சு ஒரு ஃப்ரெஷ்ஷான பேப்பரில் நான் உங்களுக்கு போட்டு தரேன். ஓகேங்களா? பாருங்கள், இந்த சரிங்களா, இந்த டீட்டெயிலே எழுதிக்கோங்க. இது எனக்கு அப்போ அவங்க சொல்லி தந்தது.